ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் என்ன விளாட போகிறோன்னா ஃபன்னி ஹவுஸ் ஹோபி தான் விளாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். இது என்ன, இது வாயா என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னங்க வழியே இல்லை. ஆனால் பாதை எங்கே தான் முடியுது, ஆனால் வழி தான் இல்லை. அது பல்ல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. பல்லா என்னதுடா அது, பயங்கர பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, இது என்னது, இதெல்லாம் என்னதுன்னே தெரில. இது வீடா என்னதுங்க, ஒரே டாய்ஸாக இருக்குது. இது ஃபுல்லாக ஒரே டாய்ஸாக தான் இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்க விளாடுற பிளாக்ஸ் இதெல்லாம். அதை வச்சு நம்மளுக்கு படிக்கட்டு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று. பாருங்க எவ்வளோ பெரிய பென்சிலு. இந்த பென்சிலை வச்சு எழுதுனா ஒரு வருஷத்துக்கு எழுதலாம் போலயே. பென்சிலை வாங்க வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு. பாருடா எப்படி இருக்குன்னு, எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்கயா. ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காண்டியே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பின்னர்னு. அடே எங்கள் அப்பா, பயங்கர பெருசாலாம் இருக்குது. இதுக்குள்ளே மாட்டினோம் அது நம்மளை தூக்கி வீசிருங்க. அதனால் அதுக்குள்ளே பார்த்து போனோம். இது என்னடா புகை கூண்டு மாதிரி இருக்குது, என்ன நம்மளால் போக முடியல, அவங்க போயிட்டாங்க, வந்துட்டோமா. நானும் வழியிலேயே முட்டுச்சந்தோன்னு நினச்சிட்டேன். இங்கே பாருங்க பென்சிலோட ரப்பர்னு நினைக்கிறது, என்னதுன்னு தெரில. ஜம்ப் பண்ணி போயிட வேண்டிதான். இதெல்லாம் ஈஸிங்க, போச்சுடா சொல்லி வாய முடிக்கல. அதுக்குள்ள உள்ள கவுத்து விட்டுருச்சு அது. மறுபடியும் முதல்ல இருந்து ஓட ஆரம்பிக்கலாம். அங்கே பாருங்க நம்மளுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் நின்றுட்டே இருக்கிறோம் ரொம்ப நேரமா. இப்போ பாரு நம்ம ஜம்பை எப்படி போடுறோம். ஜம்பே போச்சுடா, மறுபடியும் உள்ளே விழுந்துட்டோம். என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை, மறுபடியும் உள்ளே விழுந்துட்டு இருக்கோம். இந்த தடவை விட மாட்டேங்க, கரெக்டாக ஓடிடுவேன். இப்போ கரெக்டாக இங்கே வந்து இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவோம். கரெக்டாக ஜம்பே நல்ல விலைக்கு கீழே விழுந்திருப்பேன். கொஞ்சம்னா கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே போகலாம். ஜம்பே இப்போ இங்கேருந்து அங்கே போய் இப்போ அங்கே போயிடும். வந்தாச்சுங்க, அவருடைய தப்பிச்சு. இதெல்லாம் சுச்சிப்பிங்க நம்மளுக்கு. நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆள், சுனாமிலே ஸ்விம்மிங்கை போகிறோங்க. நம்மலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியான வேலைங்க, தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். இப்போ வந்துட்டு இது என்னங்க, காளானா ஊசியா என்னதுன்னே தெரியலையே. காளான்லாம் வீட்டில் மல்லாக்க மலர்ந்து கிடக்கு. நேராக முளைச்சிருக்கோம் பார்த்துருக்கேன், இது என்ன தலைகீழ முளைச்சிருக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்க, இது ஸ்கேலா இல்லை வேறு எதுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அது என்னதுன்னு. பாருங்க எவ்வளோ பெரிய பென்சில்னு. அடேங்க அப்பா, இதான் பெருசாக இருக்குது. ஓடு ஓடு, ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணிட்டோம். இந்த பென்சிலுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இது உள்ளே இறங்கலாங்க. உள்ளே இறங்கியாச்சு. இங்கே என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. இந்த இருக்குது, இந்த பாதையில் ஏறி ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்ப் பண்ணியாச்சு. பாருங்க அங்கேயும் இங்கேயும் நெருப்பு குழலாம் வருதுங்க, ஒரே நெருப்பாக இருக்குது. பாருங்க யாரோ கோடு போட்டு வச்சுருக்காங்க, அந்த கோட்டிலே நம்ம போனோமா கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். நம்மளால் மட்டும் உள்ளே போக முடியலங்க, நம்மளுக்கு பின்னாடி வர எல்லாரும் கரெக்டாக உள்ளே குதிச்சு ஓடிடுறாங்க. நம்ம தான் ஒரு வேளை கோமாளியான ஒரு கேமராக இருக்கும் போல். ஓகே போவோம். அங்கே பாருங்க மேலேருந்து அது என்னது, கெலாக்ஸா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் காய்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஓட ஆரம்பிக்கலாம். இந்த வந்தாச்சு. இது என்ன எவ்வளோ பெரிய கரண்டி பாருங்கள், இதுக்குள்ளே குதிப்போம். ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ கொடுன்னு ஓடணுங்க. ஜம்ப் பண்ணிட்டோம். இதில் நடந்தே போகலாங்க, அந்தளவுக்குலாம் பாய்ஸ்ன்னு இருக்காது, நம்ம நடந்தே போவோம். ரவுண்டாக இருக்கிற கெலாக்ஸில் ஏறி ஓடலாம். என்னடா இது, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி சுற்றி போட்டு வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்று. இப்போ போகலாம். இப்போ தலைக்கு மேலே கண்ணி வெடிய வச்சுருக்காங்க, மேலேருந்து விழுந்துரும், அப்புறம் நம்மளை பொசிக்கணும். அது பாருங்கள், கொஞ்சம் தப்புனாலும் கரணை தப்புனா மரணங்க. கவனமாக போகணும், இல்லைன்னா அவனுக்கு நசுக்கி வச்சிடும் இருக்கிறதெல்லாம். இது என்னது, கேக்கா என்னதுன்னு தெரில. முன்ன பின்னதெல்லாம் சாப்பிட்டா தானங்க நம்மளுக்கு தெரியும். நம்மலாம் சோறு இட்லி தோசைனே சாப்பிட்டு பழகிட்டோம். இதெல்லாம் நம்ம எங்கெங்க சாப்பிட. பாரு சுற்றி கரண்டியாக போட்டு வச்சுருக்காங்கங்க எல்லா பக்கமும். ஒரு பவுலில் கலக்கி எல்லோரும் ஒன்றா உட்காந்து இருந்திருக்கு, பவுலில் உட்காந்து சாப்பிட்றாங்க போல். ஓகே போவோம் நம்ம. இப்போ இங்கேருந்து ஒன்று தான், அதுக்கு போயிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப்பு போச்சுடா, மறுபடியும் முதல்ல இருந்தா. அட கடவுளே, ஒரு தடவை போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது, இன்னொரு தடவை வேறையா. நம்ம வேறு செத்து விளாண்டுட்ருக்கோமே, எப்படி தான் போகவேனே தெரிலையே. ஓகே இப்போ கரெக்டாக போகணுங்க, இப்போ விட்டுறக்கூடாது. இங்கே வந்தாச்சு இந்த வந்துட்டோம்.
பார்த்து போகணும். நம்மளுக்கு எதிரி வெளியலாம் இல்ல. உள்ளே நம்மளே தான் நம்மளுக்கு எதிரி. ஆனா கவனமா போணும். நம்மளுக்கு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளே நம்மளுக்கு எல்லாம் பண்ணிக்கிடுவோம். இப்போ மேலேருந்து ஏதாவது விழுதான்னு பார்ப்போம். கரெக்டாக அது விழுந்து முடிச்சதும் நம்ம தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. பிரச்சனை இல்லை. அந்த விழுந்துட்டு இதுக்கப்புறம் குடு 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 குடுன்னு ஓடிட வேண்டியதான். நிற்காத கைப்பிள்ள ஓடி வந்துட்டோம். இதுலேருந்து அங்கே இங்கே அங்கே வந்தாச்சு. இப்போ இந்த கேக் மாதிரி இருக்கிறதுல ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் ஓடணும், அந்த பக்கம் ஓடணும். வந்துட்டோங்க. இந்த கரண்டிக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. அம்மாடி எப்படிலாம் யோசிக்கிறீங்கயா? ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வந்துட்டோம். 2 தான். ஒன்று தான் வந்துட்டோம். ஒன்று தான். இந்த இதில் அங்கேருந்தே ஜம்ப் பண்ணிடணும். அங்கே போனால் நம்மளை கவுத்து விட்டுருது அது. நல்லா விலைக்குங்க வந்துட்டோம். இது என்னது பாட்டில் மூடி மேலே வச்சுருக்காங்க பாருங்கங்க. இப்போ இந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். நம்ம வேறு அந்த கரண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இப்போ அது மேலே எப்படி ஏறனே தெரியல. ஏறவே முடியலங்க. நல்ல வேலைக்கு அதுவே நம்மளை அடுத்து செக் பாயிண்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, ட்ரெயின் ரோடெலாம் உடஞ்சி கிடக்குது. ட்ரெயின்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. அங்கே பெரிய இப்போ எவ்வளோ பெரிய எலும்பு கூடு! அட கடவுளே, பயங்கரமான பெருசால இருக்குது. ஒருவேளை நம்ம டைனோசர் காலத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இது வீடா என்னதுடா எலக்ட்ரிக் சுடுகாடு மாதிரி இருக்குது. போக போக ஒவ்வொரு ஆபத்தாக வருதுங்க. முதல்ல டாய்ஸாக போட்டு வச்சு நம்மளை டேஞ்சர் படுத்துச்சு. இப்போ போக போக எரிமலை குழம்பா வருதுங்க. பார்த்து போகணும். இங்கே பாருங்க, இது அந்த டைனோசரோட எலும்புன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, எவ்வளோ பெரிய எலும்பு! எலும்பே எவ்வளோ பெருசாக இருக்கணும். அந்த டைனோசர் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. அட கடவுளே, ஜம்ப் பண்ணி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு 2 நாள் ஆயிரும் போல். அவ்வளோ பெருசாக இருக்குங்க. கொஞ்சம் தப்பி கீழே விழுந்தாலும் அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே நம்ம விழுந்துருவோம். அதனால் கவனமாக ஜம்ப் பண்ணி போகணும். கொஞ்சம் கவனமாக போகணும் காய்ஸ். கவனமாக போங்க. வந்துட்டோம். இன்னும் இது ஒன்று தான். இதெல்லாம் ஜுஜிபி. அட கடவுளே, நெருப்புக்குள்ளே கரெக்டாக போய் குதிச்சுட்டேன். போச்சுடா. மறுபடியும் முதல்ல இருந்து வரணுங்க. ஜம்ப் பண்ணுறேன்னு குதிக்கிறேன்னு ஒரே இதாக போய் டக்குன்னு இந்த நெருப்புதில் போய் விழுந்துட்டேன். நம்ம அதுக்குள்ளே விழுந்தா நம்ம உடம்பு பார்ட்ஸாக பிரித்து போட்டுருதுங்க அது. இந்த தடவை ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஓடிடணும். வந்துட்டோம். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி எப்படி போக? இதில் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ இந்த ட்ரெயினில் ஏறி கொடுன்னு ஓடிட வேண்டியதான். என்ன ஏற முடியல நம்மளால. ஓ, வழி திறந்தே இருக்குதுங்க. அந்த இருக்குது மஞ்சள் கலர் டனலு. அதில் குதிச்சா அடுத்த ஸ்டேஜஸ் போயிடுவோம் நம்ம. அதனால் கவனமாக போகணும். ஐயோ, உள்ளே போனோம். என்ன போக மாட்டேக்கோம். ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கோம். வந்துட்டோங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜு. ஐயா, வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு நம்ம தப்பிச்சு இப்போ வெளியே போய் எட்டி பார்க்கலாங்க வீடு எப்படி இருக்குதுன்னு. வீட்டை லைட்டாக சுற்றி பார்ப்போம். இது என்னது ஏதோ ஓடி வருது நம்ம பின்னாடி. ஏறி நசிக்கிட்டுங்க. அடா கடவுளே, துண்டு துண்டாக ஆக்கிட்டு நம்மளை பீஸாக ஆக்கிட்டுங்க. மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல வந்துட்டுருக்கோம் நம்ம. நம்மளால முடியல. இப்போ எப்படி போகணுன்னு வேறு தெரிலையே. ஐயோ, அந்த பெரிய அனகொண்டா அங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த வருது பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்கிறான். இவன் கையில் நம்ம சிக்கணும், நம்மளை பீஸ் ஆகிக்கிறோம் அப்பளை பண்ண மாதிரியே. அதெல்லாம் அவன் கையில் படாமல் ஒன்றும். அந்த இருக்குதுங்க எல்லோ கலரில் அந்த டனல். அதில் போய் கரெக்டாக குதிச்சு ஓடிட வேண்டியதான். அவன் வேறு பின்னாடி துரத்துறானா என்னன்னு தெரியலையே. திரும்பி பார்க்கவும் பயமாக இருக்குங்க. நின்னோம்னா நம்மளை விட மாட்டான். அவன் நம்மளை பீஸ் பண்ணிடுவான். கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். அடடா, நம்மளுக்கு வேறு ஜம்ப் பண்ண முடியாது. அட கடவுளே, ஜம்ப் பண்ண முடியல. ஓ, அவன் என்னங்க அங்கே போய் வீட்டில் முட்டிக்கிட்டு நிற்கிறான். அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான் போல. பயம். இது என்ன நம்ம கழுத்துக்குள்ள தான் மாட்டியிருக்கு. கழுத்துல ஏதோ மாட்டியிருந்துச்சுங்க. ஓ, நம்ம அங்கே தான் டென்ட் போட்டு தங்கியிருக்கோம் போல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. அவங்க தங்கிட்டு மெதுவாக வரட்டும், நம்ம போக ஆரம்பிக்கலாங்க. இதுதான் வழி. அதனால் இதில் போவோம். ஓகே, ஜம்ப் போச்சுடா. கடவுளே, எங்க பாருங்க, பீஸாக தூக்கி வீசிட்டுங்க. கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியான்னு ஒரு பாடி பார்ட்ஸ் கூட இல்லை. தனித்தனியாக எடுத்துட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணுங்க. ஆக்சுவலாக பார்க்க வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாட்டரில் கூட இதில் ஏதோ கெமிக்கல் கலந்துருப்பாங்க போல். நம்ம உடம்ப பீஸாக ஆக்கிறது. ஜம்ப் பண்ணிட்டேன். வந்தாச்சுங்க. இப்போ இங்கேருந்து அதுக்கு போகலாம். இது என்னதுன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தா லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, ஜம்ப் பண்ணி மேலே போவோம். ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். இன்னும் இங்கே என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையே. என்னடா இது ஃபன்னி ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. இது பார்க்க ஃபன்னி ஹவுஸ் மாதிரி இல்லைங்க, டேஞ்சர் ஹவுஸ் மாதிரி இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாரும்
அந்த இடத்த பார்த்துட்டு உள்ள விளையாட வந்துடாதீங்க. உள்ள ஃபுல்லா டேஞ்சரா இருக்கு. சுத்து வட்டாரத்துல யாருமே இல்ல. இத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப மோசமான இடமா தான் இருந்திருக்குன்னு. அது தெரியாம நான் மட்டும் வந்து தனியா சிக்கிக்கிட்டேங்க. யாருமே இதுல வரல போலங்க. நான் மட்டும் தான் தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் போல இந்த இடத்துல. எப்படியாவது தப்பிச்சு போயிரணுங்க. மாட்டுனேன். நம்மள விடமாட்டான். ஒரு வழியா நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. ஐயோ! நம்மளால ஜம்ப் பண்ணவே முடியலங்க இதுல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரவங்கலாம் ஜம்ப் பண்ணி ஓடிருதாங்க. நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டுதான். பாருங்க யாருமே இல்ல. இப்ப எப்படி போகணும்னு தெரியலையே. இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். பாதை இருக்கு. ஓகே இந்தா பாருங்க. சார் நில்லுங்க நானும் வாரேன். போச்சுடா. இந்தா போச்சு போ. மறுபடியும் இப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாதை மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அது பாதை கிடையாது போல. நம்ம இப்போ எப்படி போகணும்? பாதையே இல்லையேங்க. ஓ! அந்த ஒரு பாதை இருக்குது. வாசல் வச்சிருக்காங்க. அந்த கதவ தொறந்து உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்து. டிஎன்டியா? ஓ! வெடிமருந்தா? அட கடவுளே! இதுல பட்டோம் பீஸ் பீஸா ஆக்கிருமே நம்மள இது. பாருங்க இவன் நம்மளுக்கு முன்னாடியே வந்தான். நம்மளுக்கு பின்னாடி வரான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அட தள்ளி விட்டுட்டு சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். போயிட்டாங்க அவன். என்ன கொடுமைப்படுத்துறீங்கடா. முடியலடா என்னால முடியல. இங்க பாருங்க நம்ம கேம் விட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது கரெக்டா போக முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. இந்த கேம்ல செக் பாயிண்ட் இருக்கவே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு காய்ஸ். இல்லைன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். ஒரு தடவை விளையாடுறதுக்கே முடியல. 2 தடவை 3 தடவைனா முடியாது. மறுபடியும் அதே வெடிமருந்து போச்சுல. தொட்டதுக்கே சோழிய முடிச்சிருச்சுங்க அது. கவனமா போனோம். லைட்டா பட்டாலும் நம்மளோடத எடுத்துருது. மறுபடியும் மெதுவா போலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா முடியலங்க. மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல இருந்து வருது. நம்மளுக்கு கால்கெல்லாம் வலிச்சிரும் போல. ஜம்ப் பண்ணியே மறுபடியும் அதே டிஎன்டி மருந்து. ஐயோ என்ன ஒண்ணுமே தெரியல. அதுல மோதிரக்கூடாது. நல்ல வேலைக்குங்க அதுல படல. இல்லைன்னா நம்ம உயிரை அதை எடுத்திருக்கோம். கவனமா போடுங்க. பாருங்க அட கடவுளே எப்படி போகணும்னு தெரியல. அப்ப கரெக்டா போனேன். நான் இப்ப போக முடியல. இப்ப எப்படி போனது தெரியல. அவன் நம்மள தள்ளி விட்டான். அதான் அவங்க இவ்வளவு நேரம் இங்கதாங்க போயிட்டு இருக்கிறான். அவனும் நம்ம கூட சேர்ந்து மரிக்காசல் ஆயிட்டான் போல. ஓகே நம்ம போலாங்க. இந்த தடவை கரெக்டா போயிடலாம். இது ஈஸி தாங்க. ஓரளவுக்கு ஜம்ப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. அது வெடி மருந்துலாம் வைக்க போய் தான் மலையிட்டா மாட்டிக்கிட்டேன். அல்லாம அவன் தள்ளி விட்டுட்டான் என்ன. இந்த பாருங்க அவன் என்ன மறுபடியும் மீண்டும் மீண்டும் நம்ம பின்னாடி மீண்டும் மீண்டுமா வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு நம்மளை விட்டுட்டு போக மனசு லவ்ல. அது என்னங்க கல்லு மாதிரி இருக்கு. தொட்டதே செத்துட்டான் அவன். நம்ம பார்த்து மெதுவா போனோம். லைட்டா பட்டாலும் ஒரு வெடிகுண்டுன்னு நினைக்கிறேன். தொட்டாலே வெடிச்சிரும் போல. நம்ம பார்த்து போனோம். கவனமா போனோங்க. அந்த இருக்குது படி. என்ன ட்ரெயினோட எண்டிங்கே வரப்போறோம். ஆனா எண்டிங்க காணோம். இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. சரி போய் பார்க்கலாம். போவோம். இவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாமே. மேலே ஏறிட்டோம். இது என்ன கருப்பு கலர்ல இருக்கு. இது அதுக்குள்ளேயே போயிட்டோம் நம்ம. ஓ இதுலயும் லெவல் இல்லையா? அப்போ இதுல எப்படி போகணுன்னே தெரியலையேங்க. கருப்பு கருப்பா குமிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் போய் வரோம். நம்ம மனுஷனே இல்லை போல ஒரு வேலை. வேற எதுவும் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ எங்க போகணும்? அந்த படி மாதிரி இருக்குதுங்க. அது மேல ஏறி போகணும்னு நினைக்கிறேன். என்ன ட்ரெயினோட எண்டிங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்க பாருங்க என்னமா யோசிச்சிருக்காங்கன்னு. அந்த மஞ்சள் கலர் செக் பாயிண்ட்ல தாங்க புகையே வருது. அட கடவுளே என்னமா யோசிச்சிருக்கீங்கய்யா. முடியல என்னால. இங்க பாருங்க அடுத்து சாக்லேட்டு. ஒரு பக்கம் எரிமலை வந்தது. ஒரு பக்கம் இப்ப சாக்லேட் வருது. ட்ரெயின் வருது. எல்லாமே வருதுங்க. இது வீடே கிடையாதுங்க. அட கடவுளே மறுபடியும் உள்ள விழுதுறேன். பார்க்கதாங்க சாக்லேட்டு. தொட்டு சாப்பிடலாம்னு நினைச்சோம். நம்மளுக்கு சாக்கடிச்சிரும். அதனால நம்ம எதையும் தொடக்கூடாது. ஓட மட்டும்தான் செய்யணும். மறுபடியும் நம்ம இந்த சாக்லேட் மேலே ஏறி ஓட ஆரம்பிக்கலாங்க. ஐயையோ ஓடி வாரேன்னு சொல்லி கவனிக்காம உள்ள வந்து விழுந்துட்டோங்க. ஐயோ ஓடி வர ஆர்வத்துல பாதையை மறந்துட்டோமுங்க. அட கடவுளே அட கடவுளே. இப்பமாவது கரெக்டா ஓடணுங்க. கவனம் இல்லாம போனோம். இப்போ இந்த பிஸ்கட் மேலே ஏறி போனோம். ஓகே இது என்ன ஓரியோ பிஸ்கட்டா? மனுஷனுக்கு திங்கிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சிருக்காங்க. பிஸ்கட்டை வச்சு பாதாம் அமைச்சு வச்சிருக்காங்க. கவனமா ஜம்ப் பண்ணி போனோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ள விழுவோம். பார்க்கதான் சாக்லேட்டு. அது சாக்லேட்டே கிடையாது. விஷத்தண்ணி. சுத்தி சுத்தி இருக்கிற இடம் ஃபுல்லாம் விஷமா வச்சிருக்காங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதான். நல்லா கவனமா போனோம். கவனம் இல்லாம போனோம். வெடிச்சு சிதறிடுவோம். இந்த உலகத்துல உயிர் வாழ்றதே கஷ்டம் போல. இங்க பாருங்க ஐஸ்கிரீமு. ஆனா ஐஸ்கிரீம்குள்ள போயிட்டும் வெளியே வர மாதிரி இருக்குது. இது என்னது சாக்லேட்டா வேற எதுவுமா? ஒரு மாதிரி பச்சை சோப்பு ஊதான்னு வச்சிருக்கான். இது என்னது ப்ளூ கலர் பிங்க் கலர்ல. அடக்கடவுளே எழுதுனே தெரியலையே. ஒருவேளை கப் கேக்கா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரெட் கலர் ஸ்ட்ரா மாதிரி இருக்கு. அது மேல ஏறி போவோம்.
என்னப்பா சுற்றி சுற்றி வழியாக தான் இருக்குதே தவிர எண்டிங்கே இல்லைங்க. இவ்வளோ நேரம் சுற்றி லாஸ்ட்டில் அந்த கேக்குக்கு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போகணுங்க, இல்லைன்னா போச்சுடா உள்ளே விழுந்துட்டேன். அட கடவுளே, எவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம் மறுபடியும் போகணுமா? என்னால் முடியல. அன்னைக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்க கூடாதா நீங்கள்? ஐயோ, முடியலங்க என்னால். மறுபடியும் இவ்வளோ தூரம் ஓடணுமா? என்னடா இது ரோடாடா இதெல்லாம்? குச்சி மாதிரி ஸ்ட்ரா மாதிரி இருக்குதுங்க. இது மேலெலாம் ஏறி போகணுமா? இது வீடே கிடையாதுங்க. ஒரு மாதிரியான இடம். தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. நான் தெரியாமல் வந்து சிக்கிட்டேன். வந்துட்டோம், தப்பிச்சு போயே ஆகணும். நம்ம பின்னாடி வந்தவனை காணவே காணுங்க. அவன் அங்கேயே நின்றுக்கிட்டான்னு நினைக்க, அந்த ட்ரெயினோட ஐக்கியமாயிட்டான்னு நினைக்காம நம்ம தப்பிச்சு போயிடணுங்க எப்படியாவது. நம்ம தப்பிச்சு போனாதான் வெளியே இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல முடியும், யாரும் அங்கே போகாதீங்கன்னு சொல்ல முடியுங்க. நல்லா கவனமாக ஓடணும். மெதுவா. இந்த தடவை விழுந்துடக்கூடாது. அப்போ தெரியாமல் விழுந்துட்டேன். இந்த தடவை விழுந்துடக்கூடாது. கவனமாக போகணுங்க. கவனம். ஓடிரு ஓடிரு ஓடிடுறா கைப்பில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் பண்ணினாலும் ஓடிரு, ஜம்ப் பண்ணினாலும் ஓடிரு, ஜம்ப் பண்ண ஓடி, ஜம்பே. நல்ல விளக்கிங்க, தப்பிச்சு வந்துட்டோம் ஒரு வழியா. எப்பா, அடுத்த செக் பாயிண்ட் தொட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னன்னாலும் இங்கிருந்து தான் ஓடுவோம். அப்புறம் இவ்வளோ பக்கத்தில் வந்தானுங்க கீழே வந்துட்டோம். பாரு எவ்வளோ பெரிய லாலிபாப்பு. இந்த லாலிபாப் மேலே போனோம். கொஞ்சம் காலை கீழே வச்சாலும் நம்மளை சமாதி ஆக்கிரும். அதனால் கவனமாக போனோம். இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த ப்ளூ கலர் லாலிபாப்புக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒயிட்டு கலர் கலராக வச்சுருக்கானுங்க இங்கே லாலிபாப்பு. நம்ம பார்த்ததுலாம் பிங்க்கும் ஆரஞ்சும் மட்டும்தான். இது என்ன பர்பிள், எல்லோ, க்ரீனு, பிங்க்குன்னு எல்லா கலர்லேயும் வச்சுருக்குறாங்க. ஓகே, போவோம். பாருங்க, டேரி மில்க் சாக்லேட்டு. இதை வச்சே படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீட்டில். யாருடா இப்படிலாம் யோசிக்கிறா? மனுஷனை கொல்றதுக்கு இப்படிலாம் யோசிப்பீங்களா? பாதையை பாருங்கங்க. ஓரியோ பிஸ்கட்டு, ஸ்ட்ரா, குச்சி. அது அடடா போச்சுடா, உள்ளே விழுந்துட்டேங்க. கரெக்டாக போய் ஜம்ப் பண்ணுறோம்னு. இந்த தடவை ஜம்ப் பண்ணக்கூடாதுங்க, கரெக்டாக போனோம். இல்லைனா மறுபடியும் உள்ளே விழுந்துருவோம். மெதுவாக போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். வந்தாச்சுங்க. அப்புறம் இதுலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ஐஸ்கிரீம்லாம் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னு. ஒரு ஸ்கூப் பார்த்துருக்கேன். இது 3 இது வச்சுருக்காங்க. 3 கலர் இருக்குது. வெள்ளை, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோன்னு ஏகப்பட்ட கலர். அட கடவுளே, என்ன செத்து விளாண்டுட்டு இருக்கோம் நம்ம இங்கேயே. நம்மளால தப்பிச்சு போக முடியுமானே தெரியலையே கடவுளே. எப்படி போகும்னே தெரியல. தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேங்க. எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியல. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பண்ணிடுங்க காய்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்து வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த குக்கி மேலே குதிக்கலாம். இங்கேருந்து அங்கே போகணும். மெதுவாக போகணுங்க. கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். வந்தாச்சு. இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். போச்சுடா. ஐயோ, முடியலைங்க, என்னால் முடியல சுத்தமாக முடியல. எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே, எப்படி தப்பிச்சு போக போகிறோன்னே தெரியலையே. யாராவது வழி சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்ட்ராவில் போவோம். ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோங்க. அட கடவுளே, கேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அந்த ரெட் கலர் மேலே எப்படி ஏறணுன்னே தெரிலங்க. இதிலலாம் ஈஸியாக தான் போகிறோம். அதில் தான் ஜம்ப் பண்ண முடியல நம்மளால். ஜம்ப் பண்ணணுமா, நடந்து போகணுமானே தெரில. நடந்து தாங்க போனோம். அட கடவுளே, இது தெரியாமல் ஜம்ப் பண்ணி 2 தடவை மர்கியாசால் ஆகிட்டோமே. அட கடவுளே, இந்த தடவையாவது மர்கியாசால் ஆகாமல் போனோங்க. மறுபடியும் கீழே விழுந்துடக்கூடாது. கவனமாக மெதுவாக போனால் போதும். மறுபடியும் மீண்டும் விளையாட திராணி இல்லைங்க. அவ்வளோதான், முடிச்சுப்போம். அப்பா, ஒரு வழியாக ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆபத்து காத்திருக்கோ தெரியலையே. அட கடவுளே, இது என்ன வீடு மாதிரி இருக்குது. இங்கேருந்து இங்கே என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. இது என்ன புல்லு செடியெல்லாம் முளைச்சிருக்குது. இதுக்கப்புறம் எங்கே போகணும்? இது என்னது? அட கடவுளே, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து ஒரே ஏற்றிட்டு போயிருச்சு. இப்போமாவது கவனமாக அப்புறம் பாருங்க என்ன வேகமாக போகுதுன்னு. எழுதுடா அது, கருப்பு கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் உருண்டு வருது. ஐயோ டக்கு. ஐயோ, எவ்வளோ பெரிய பாறாங்கல்லு. கொஞ்சம் உள்ளே போனோம், நம்மளை நசிக்கிறோங்க. இதில் எப்படி போகணுன்னு வேற தெரியலையே. அட கடவுளே. ஐயோ, இந்த ஏறி உள்ள ஒளிஞ்சுக்கோ. நல்ல விலைக்குங்க, தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் நம்மள இது இப்போ நசிக்கிருக்கோம். ஓடுவோம். இப்போ எங்கே போகணுன்னே தெரியலையே. அட கடவுளே, வழியே இல்லையா. ஐயோ, வந்துட்டு மேலே யாரு, போச்சுடா. ஐயோ, நல்ல வேலைக்கு இங்கே பாருங்க, செவுத்துல பள்ளி மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ எங்கே போகணும்னு தெரியலையே. அட கடவுளே! நீ எவ்வளோ தூரம் ஓடணும்? இப்படி ஓட ஓட ஓடுறீங்களே என்ன? எங்கே ஓடனே தெரியலையே. ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரையே ஓடினேன். ஆனால் வழிதான் இல்லை. எங்கே போகவென்றுதான் தெரியவில்லை. எங்கே போகணும்னே தெரியல. ஒரு ஐடியாவே இல்லைங்க. வழி எங்கேனாலும் போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஓ, இன்னும் அந்த பால் வர இடத்துலேருந்து உருண்டு போகணும். இப்போ அது வரட்டும். வந்தது நம்ம கரெக்டாக ஓடிடலாங்க. வந்துட்டுங்க. இப்போ ஓடுறி ஆன்ட்டி. இப்போ ஓடுற ஓட்டத்தை பாருங்க. நிற்க மாட்டோம்ல. பிடிக்க முடியாதே உன்னால தான் என்ன. ஓடிட்டேன்ல. ஜம்ப் பண்ணி உள்ளே ஓடிட வேண்டியதான். என்ன உள்ளே இறங்க முடியல நம்மளால. உள்ளே இறங்கிட்டோம் ஒரு வழியா. அங்கே பாருடா சூறாவளி காற்று. இந்த சூறாவளி காற்றை கடந்து எப்படி போக போகிறோம்? ஐயோ, ஒன்றும் இல்லை 2 பேர் இருக்குதா? ஐயையோ! இது மண்ணு மாரி இருக்கு. இந்த மண்ணுக்குள்ள உள்ள இறங்கணும் அவ்வளோதான் போல. அதனால மண்ணுல கால் படாம மெதுவா ஓடிறணும். இப்ப இங்கருந்து அங்க ஜம்ப் பண்ணணுமே! எப்படி ஜம்ப் பண்ண போறோம்? ஒண்ணுமே தெரியலையே! அதுக்கப்புறம் எப்படி போகணும்னு வேற தெரியலையே! இப்ப எப்படி போறதுன்னு தெரியலையே! ஐயய்யோ! இந்த ஜம்ப் ஐயய்யோ! தூக்கி வீசிட்டுங்க. ஓ! இதுல ஸ்ப்ரிங் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா நம்ம போற திசைக்கு தூக்கி வீசிறது. இங்க பாருங்க சூறாவளி காத்த என்ன வேகமா வீசுதுன்னு. கவனம் இல்லாம போனோம். சூறாவளிக்குள்ள சிக்கிருவோம் நம்ம. கவனமா ஓடணும். நிக்குதுங்க ஒரு 5 நிமிஷம். அந்த கேப்ல ஓடிட வேண்டியதான். இப்ப எப்படி போகனே தெரியலையே. இப்ப எப்படி போறது? அட கடவுளே! இது வேற வேகமால வந்துட்டு இருக்குது. ஒரு சூறாவளிய கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான். அதையும் கடந்து போணும். எப்படி போகனே தெரியலையே. அடடா! எப்படியாவது தப்பிச்சு போயிரணுங்க. காய்ஸ், இதுவரைக்கும் நம்ம வீடியோக்கு நீங்க லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும் காய்ஸ். மறந்துடாதீங்க காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க எவ்வளோ பெரிய எலும்பு கூடுன்னு. ஐயையோ! மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு வந்திருக்கோம் போல. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு வந்துட்டோம். அப்ப நம்ம மூதாதையர்லாம் அங்கே தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகலாங்க. ஓகே, ஓட ஆரம்பிக்கலாம். இப்போ தப்பிச்சு ஓடினா தான் ஓடினபடி அது நிற்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். கேப் கிடைக்கும்போது ஓடினா தான் ஓடினபடி. நின்றுட்டே இருந்தால் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ எப்படி போகணும்னு தெரிலங்க. வழியே இல்லை. ஓகே, பார்ப்போம். எப்படியாவது போகணும். ஓடி நல்ல விலங்க தப்பிச்சிட்டோங்க ஓடி. ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதுக்கிட்ட மாட்டியிருப்போம். கரெக்டாக ஓடி வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே போய்க்கலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே வந்தாச்சுங்க. ஒரு வழியாக அந்த மஞ்சள் கலர் செக் பாயிண்ட்டை பார்த்துட்டேன். அப்பாடா, இப்போ தாங்க நிம்மதியாகவே இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. எங்கே அட கடவுளே, இங்கே 2 வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகணுமா? ஓ, என்னன்னே தெரியலையே. எந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னு வேறு தெரியலையே. இந்த வீடாக இருக்குமோ ஒரு வேளை. போய் பார்ப்போம். என்ன திறக்க முடியல நம்மளால. ஒருவேளை அந்த வீடாக இருக்குமோ. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே என்ன ஒருத்தன் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். யாரடா அவன்? என்ன சொல்லிட்டு இருக்கான்? தேங்க்யூ ஃபார் பிளேயிங்க. ஓ, கேம் முடிஞ்சிட்டாங்க. அட கடவுளே! அப்போ நம்ம முதல்ல வந்திருப்போம்னு நினைக்கிற இந்த கேமுக்கே. யாருமே விளையாடல போல. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதாங்க காய்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் காய்ஸ். அந்த கேமை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ரோப்ளாக்ஸில். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் இவங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், சி யூ.